Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா முலாம்பழத்தை வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் பேக்கும் பாடி ஸ்க்ரப் தான் ரெடி பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹாஃப் முலாம்பழம் எடுத்திருக்கேன். இதில் நமக்கு இவ்வளோ தேவையில்லை. இதில் நம்ம பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பழத்தில் இருக்கிற சீட்ஸ்லாம் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம ஒரு பாடி ஸ்க்ரப் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சீட்ஸ்லாம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதில் இதோட தோலை நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முலாம்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த இதில் பார்த்திங்கன்னா இது நேச்சுரலாக ஒரு ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட் இதில் இருக்குது. இது நம்ம ஸ்கின்னை நல்லா ஒரு எக்ஸ்போலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்க விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட செல் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இதில் விட்டமின் சி, விட்டமின் கே இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இதில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் கொலாஜின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஃபைன் லைன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். மெயினாக இது விங்கிள்ஸ் இதுக்கெலாம் நல்லாவே ட்ரீட் ஆகும். இது நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த முலாம்பழத்தில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது நல்ல ஒரு குளிர்ச்சியானது, கூலிங் ஏஜென்ட் இதில் அதிகமாக இருக்குது. இது எவ்வளோ நம்ம ஜூஸாக குடிக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம ஸ்கின்க்கும் இது ரொம்ப நல்லது. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க முடியும், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் செய்ய ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு இல்லைன்னா உங்கள் வீட்டில் கடலை பருப்பு இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த முலாம்பழ ஜூஸை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. மெயினாக கடலை மாவோட நமக்கு முலாம்பழ அந்த ஜூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முலாம்பழம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி, நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா அந்த இதில் மிக்ஸ் பண்ண முடியல, அதனால் நம்ம இந்த பவுலுக்கு நான் மாற்றிக்கிட்டேன்.
இப்போ இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வந்து என் ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது ஃபுல்லாக உங்கள் ஃபேஸில் நல்லா உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணிவிட்டு அப்படி ஃபுல் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இது சீக்கிரமாகவே ட்ரை ஆயிரும். ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு 3 நாள் பண்ணலாம், இல்லை டெய்லி கூட பண்ணலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. இது எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் சொல்கிற மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்க பீப்புள்ஸ் மட்டும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாடி ஸ்க்ரப் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சு இந்த சீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சீட்ஸை நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுங்க. ஆனால் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. ஒரு மாதிரி வந்து லைட்டாக நம்ம ஸ்க்ரப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். முலாம்பழத்தை அரைச்ச மாதிரி இதை அரைக்கக்கூடாது. லைட்டாக ஒரு சுற்றி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் போய் மிக்ஸி ஜாரில் அரைச்சி உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணுறேன், தயிர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா உங்களோட பாடி ஃபுல்லாகவே நீங்கள் இதை ஸ்க்ரப் பண்ணி எடுக்கலாம். இதில் வந்து உங்கள் டெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இதை வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு 2 டைம் பண்ணலாம். இந்த ஸ்க்ரப்பை வந்து இது நீங்கள் குளிக்க போகிற டைமில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இதாக இருக்கும். குளிக்க போகிறக்கு 1 ஹவருக்கு முன்னாடி இதை நல்லாவே வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த முலாம்பழ சீட்ஸோட ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து நம்மளோட டெட் செல்லை நல்லாவே ரிமூவ் பண்ணும். சன் டர்னை கூட ரிமூவ் பண்ணும். இது நீங்கள் நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து வாரத்துக்கு 2 டைம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.